தனுஷ் நான் சொன்னேன்ல அந்த ஓவியர் டைரக்டர் உட்கார் உட்கார். என் பேர் முருகானந்தம். இப்போ என் பேர் ஆதம் அப்துல்லா. மகிழ்ச்சி. உங்க பேரு? தனுஷ் டிவி சார், எடிட்டர். மகிழ்ச்சி. உங்களை தான் கூப்பிட்டு வந்தா அப்படி கேமராமேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இருந்தாலும் ஒரு அறிமுகத்துக்காக என் பேர் முருகானந்தம். இப்போ என் பேர் ஆதம் அப்துல்லா. என்னோட பேரு ஒண்டி கர்ணன். நான் இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இருக்கேன். மகிழ்ச்சி. அவங்கவுங்க விருப்பப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. அது தொடர்பாக தான் நான் ஒரு ஆவணப்படம் எடுக்க வந்திருக்கேன். அதுக்காக தான் உங்க 2 பேர்த்தையும் நான் சந்திச்சிருக்கேன். என் வாழ்க்கையில சிறு வயசுல இருந்தே நான் ஒரு கடவுளை தேடி ஒரு பயணம் பண்ணேன். அந்த பயணத்துல என் வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுங்கிறத நான் ஒரு ஆவணப்படமா எடுத்து அந்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லலான்னு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல என்னுடைய தலையாய படைப்பு இது நம்ம தமிழ்நாடு இல்லையா? இந்த தமிழ்நாடை நான் ஒரு தாயோட முகமா வரைஞ்சிருக்கேன். மகிழ்ச்சி. இத இப்போ 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? அதை நான் உருவகப்படுத்தியிருக்கேன். அது தொடர்பாக நான் ஒரு பாட்டும் எழுதியிருக்கேன். அது நான் ஏற்கனவே என்னுடைய நண்பர் மகாலிங்கம் அவர்கள் மூலமா இந்த பாட்டாவே நான் பாடியிருக்கேன். இந்த வைரமுத்து முதல் பாடல் பொன்மாலை பொழுதுங்கிற பாடலை விசாலி கண்ணதாசன் அதை மாத்தி வேற ஒரு சூழலுக்கு எழுத சொன்னாங்க. நான் வேற சூழல்னா நான் ஒரு ஓவியன். நான் வரைஞ்ச ஓவியத்துக்கே அந்த சூழலுக்கு மாற்றி எழுதிட்டேன். எழுதி அவங்க எல்லாமே பாராட்டினாங்க. கவிஞர் விவேகா, சத்யம் மியூசிக் டைரக்டர், அவரு விசாலி கண்ணதாசன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த ராஜ் தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ல பாராட்டினாங்க. இது தொடர்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளி அனைத்துக்குமே என்னோட செலவுல இந்த மாதிரி ஒரு புகைப்பட பிரிண்ட் போட்டு அனுப்பி வச்சேன். அதுல என்ன ஆயிடுச்சுனாக்க திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் இது கற்பனை அவரோடதுன்னு சொல்லி யூடியூப்ல அவரோட பேரை போட்டு ஒரு பாட்டா வெளியிட்டார். இது இருக்கிறதுலே மிகப்பெரிய குற்றமாச்சு. இது அறிவு திருட்டுன்னு சொல்லுவாங்க. அது இலக்கிய திருட்டு, மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா இலக்கியவாதிகள் எல்லாமே ரொம்ப வறுமை சூழல்ல தான் இருப்பாங்க. என்னிட்ட இருந்து இந்த கற்பனை திருடி போனாரு. இது என்னுடைய கற்பனை, இதை நான் இலவசமா அனுப்பி வச்சேன், இப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா என்னைய பிளாக் பண்றாரு. அவருடைய இதுல வரக்கூடாதுன்னு. சரி போகட்டும், இருந்தாலும் இது என்னுடைய படைப்பு. இப்ப இது என்னோட படைப்புங்கிறது நிரூபிக்கிறதுக்கு இப்ப நான் பண்ண வேண்டியதா இருக்கு. திருடங்க நிரூபிக்க தேவையில்லை படைப்புகளை. யாரு இந்த படைப்புக்கு உரியவர்களோ அவங்க தான் தன்னுடைய படைப்பு நிரூபிக்கணும். இப்ப இதை உருவாக்கி 2001 நான் இதை உருவாக்குனேன். இந்த ஓவிய கற்பனை 2001. இப்போ 2024. 2011 சென்னையில பத்மராம் அப்படின்னு ஒரு மண்டபத்துல ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து இந்த கண்காட்சி நடத்தினேன். அனுமதி இலவசம், விற்பனை கிடையாது. அப்ப கமர்ஷியலா நான் எதுவுமே அணுகல. இந்த படமும் அப்படிதான். இந்த படத்தை எடுத்து நான் கமர்ஷியலா நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. இதை நான் மக்களுக்கு இலவசமாவே போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அதைதான் யூடியூப்லயும் நான் அப்படிதான் வெளியிட போறேன். இது என்னுடைய உழைப்பு தான். யாராவது நண்பர்கள் உதவி பண்ணா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் என்னோட உழைப்பிலேயே இறைவா எனக்கு ஒரு தயாரிப்பாளரை காட்டு அப்படிங்கும்போது நீ தாண்டா தயாரிப்பாளர்னு அந்த இறைவன் என்னையவே உருவாக்குறான். அவங்க கையில எதையாவது ஒப்படைச்சிட்டோம்னா அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாய்க்குட்டியே கொண்டுட்டான் ஒருத்தன். இந்த பஞ்சவர்ண சாமி கோயில் கிட்ட ஒருத்தன், ஒரு ரவுடியாமா, எனக்கு தெரியாது, ஒரு குட்டியை போட்டு நம்ம தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு கொண்டான். இறைவன் கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் வந்தேன். இறைவன் அதை என்கிட்டயே ஒப்படைச்சு அவனை போட்டு மாத்த விட்டான். ஏன்னா அப்போ இறைவன்கிட்ட நம்ம எதையாவது ஒப்படைச்சோம்னா நீ ஏன் என்கிட்ட வர, உனக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லி அந்த ஆற்றல் நம்மகிட்ட கொடுக்குறான். அதான் நம்ம இறை நம்பிக்கை எல்லாத்துக்குமே உண்டானது. இப்போ இதுக்கு உண்டான பாட்டு நான் கொடுக்குறேன். அதை நீங்க போட்டு பாருங்க. இது ராஜ் தொலைக்காட்சியில வந்த ப்ரோக்ராம். அடுத்தது நான் இதுல என்னன்னா கடவுளை தேடி பயணிக்கிறேன் இல்லையா? இந்த பயணத்துல நான் ஒவ்வொரு இசத்தையும் நான் ஆராய்ச்சி பண்றேன், ஆய்வு பண்றேன். எப்படி இந்து மதத்துல சைவம், வைணவம், அப்புறம் கிறிஸ்தவம், யூதம், அப்புறம் கடைசியா இஸ்லாம், இது எல்லா மதமுமே என்ன சொல்லுதுன்னா ஒரே இறைவன் தான் சொல்லுது. தமிழ் மதமே ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லும் இல்லையா? அது தேவன் சொல்லி மொழிபெயர்ப்பவங்க, அது சமஸ்கிருதம். இறைவன் கடவுள் அப்படிங்கிறது தமிழ். அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்காதிருங்கள், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் மிகப்பெரியவன்,
என் இறைவனின் சித்தத்தினால் அன்றி நான் சுயமாய் எதையும் சொல்வதும் இல்லை செய்வதும் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அதே மாதிரி இந்து மதத்துல வந்து சொல்லலையா, சொல்லியிருக்கு. ரிக்கு வேதம், அதாவது கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இருந்த இந்து மதத்துல ரிக்கு வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இதுவரை என்னை எந்த கண்களும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விட இன்னொரு என்னன்னா, பகவத்கீதையில தெளிவாவே சொல்லியிருக்கு, பரமேஸ்வரனாகிய என்னை கல்லில் வடித்து கலங்கப்படுத்துகிறான் மனிதன், அப்படியே பகவத்கீதையில இருக்கு. அதை விட இன்னொரு என்னன்னா, விக்கிரகத்தை வழிபடுவன் விக்கிரகத்தை சென்றடைவான், தேவர்கள் வழிபடுவன் தேவர்களை சென்றடைவான், பஞ்ச பூதங்களை வழிபடுவன் பஞ்ச பூதங்களை சென்றடைவான், பரமாத்மா ஆகிய என்னை வழிபடுவன் மட்டுமே என்னை வந்து அடைவான்னு தெளிவா சொல்றான் இறைவன். பரமாத்மா வழிபடுறவன் தான் பரமாத்மாட்ட போக முடியும்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு அப்படிங்கிறது அந்த கொள்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேதம் சொல்றது, நான் எதுவும் சுயமா சொல்லல, அந்த வேதத்துல சொல்றத சொல்றேன். அப்ப வேதத்துல இறைவன் தானே சொல்லியிருக்கான், அவன் சொல்றது நம்ம ஏத்துக்கணும் தானே. அதை தானே இதுல பதிவு செய்ய போறேன். கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா? நன்றி நன்றி நன்றி. பிஸ்மில்லா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல சிவவாக்கியர்னு ஒருத்தர், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை உணருமோங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தமிழ் மக்களுக்கு அர்த்தம் தெரியாம போயிடுச்சு. அவர் தமிழ்ல தான் எழுதியிருக்காரு, ஆனா கொஞ்சம் இலக்கிய தமிழ்ல எழுதிவிட்டாரு, அது யாருக்கும் புரியல. கல்ல போய் கடவுள்னு சொல்லிட்டு நீ அதுக்கு வந்து புஷ்பத்தை வச்சு சுத்தி மனமனம் மந்திரமா ஓதுறியா, அதுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா, அது கேக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு, அதுல சாடுறாரு. அப்போ உருவ வழிபாடுங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு நடவண்டி மாதிரி. குழந்தைகள்கிட்ட ஒரு அம்மா இவங்க அப்பான்னு சொல்லிடலாம், கடவுள்னா அது எங்க இருக்காருன்னு கேட்கும். அதுகிட்ட ஒரு உருவத்தை வச்சு ஒரு நடைவண்டின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த நடவண்டியை வச்சுக்கிட்டு நம்ம சுடுகாடு வரைக்குமே போக வேண்டியதா, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தேவையில்லை நடவண்டி. அதுதான் இந்த உருவ வழிபாட்டில இருந்து அருவ வழிபாடு. இது தொடர்பான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த கவிஞனின் பார்வையில் கடவுளை தேடின்னு ஒரு ஆவணப்படம். அதுக்கு எனக்கு வந்து பணத்து முக்கியம் இல்லை, அதை பின்னால பார்த்துக்கலாம், உங்களுடைய கருத்து ரொம்ப இந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி முன் வந்த நம்ம ஒண்டிக்கு மிக்க நன்றி. அடுத்தது தனுஷ், எடிட்டர் தனுஷுக்கும் நன்றி. நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க. நான் இதுல கமர்ஷியலா எதிர்பார்க்கலனாலும் எல்லாரையும் நான் அது மாதிரி நிர்பந்தப்படுத்த முடியாது. அதனால உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் என்னால இறைவன் நாடுவோம். கண்டிப்பா நான் வெற்றி பெற்றா என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே வெற்றி பெற மாதிரி பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. நம்ம இந்த ஓவியத்துல இருந்தே நம்ம ஷூட் அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அப்படித்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து டைட்டில் சாங்கே இந்த பாட்டை தான் நான் போடலான்னு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஓவியத்துலேருந்து போடுவோம், நம்ம கலந்துரையாடலேருந்தே போயிடுவோம், டிஸ்கஷன்லேருந்தே போயிடுவோம். இதா திருப்புங்க ஸ்டாப். இதை வந்து இப்போ நீங்கள் அதில் ஆன் பண்ணுங்க, நான் கொடுத்த பென்ட்ரைவில் வந்து ஆன் பண்ணுங்க. நம்ம தமிழ் நாட்டை, தமிழ் தாயோட பொண்ணு மாதிரி ஓவியமாக்கி அந்த தனக்கு விருது கிடைக்காது, அந்த தமிழ் தாய்க்கு விருது கிடைக்குன்னு ஒரு கனவு தரலாம். அந்த கனவு தான் சூழ்நிலை பார்த்து என் ஆசை கனவு பெறுகிறது, என் ஆசை கனவு பூமிகையாய் வாழுகின்றேன், காட்சிகளை தேடுகின்றேன், பெறுகிறது என் ஆசை கனவு தாயின் உணர்ந்த காட்சி தரும் தமிழ் முதல் ஓவியம் மாற்றி தரும் நாளை விருதுக்கு பேச்சு தரும் காணும் கனவிற்கு பேச்சு வரும் வாழ்வுறதும் வாழ்வுறதும் வாழ்ந்தாடு பெறுகிறது என் ஆசை கனவு காலம் கலைக்கிற நாளிலும் தாயின் மனதில் ஆறிவிடும் வெறுதாய் விரும்பும் பூமிகையும் மலையாய் தமிழை கூறிவிடும் வான்மலையாய் தீர்ந்தமிழை நான் பெய்வேன் பெறுகிறது என் ஆசை கனவு பூமிகையாய் வாழ்கிறேன் காட்சிகளை தேடுகிறேன் பெறுகிறது என் ஆசை கனவு. அதாவது அது நல்லா இருக்கும்.
இன்றைக்கு எழுதிருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க. இங்க வந்து பிடித்த வழிகாட்டுனா ஆக்ஷன் காட்சிகளே வந்து ஒரு காட்சி அப்படிங்கிறது ஒரு உண்மையான செய்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லாமே நல்லா ஒரு உண்மையான வார்த்தை வந்து தேர்ந்து அந்த பாடல்கள் இந்த நிலைக்கு வரும்போதும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் பிடிச்ச வார்த்தை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். Hey, oh, la la la. என் ஆசை கனவு பெருகுது, என் ஆசை கனவு தூரிகையாய் வாழுகிறேன், காட்சிகளை தேடுகிறேன், பெருகுது என் ஆசை கனவு. Hey, ah, oh, நெற்றி சென்னை, தாடை கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம், நீலகிரி காது, மாமல்லபுர சிற்பங்கள் நெற்றி பொட்டு, திருவண்ணாமலை புருவம், விழுப்புரம் கடலூர் கருவிழி, சுவாசக்குழல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர், அதில் ஒன்றை மறந்துட்டேன், கும்பகோணம் கோயில்கள், மூக்குத்தி, அப்புறம் கல்லு போல கண்ணம்மா நாமக்கல், குண்டு போல கண்ணம்மா திண்டுக்கல், கண்ணக்குழி மாதிரி மையமா இருக்குது திருச்சி, சிவந்த உதடு சிவகங்கை, மானாமதுர குண்டுமல்லி பற்கள், கேரளா கர்நாடகா ஆந்திரா, மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள், தமிழ்தாயின் கூந்தல், அந்த கடலில் தோன்றும் இலங்கை எங்கள் தமிழ்தாயின்ற குழந்தை, அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம், இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம். எப்படி இருக்கு? தாயின் முகமென காட்சி தரும் தமிழ் முக ஓவியம் ஆட்சி பெறும். தாயின் முகமென காட்சி தரும் தமிழ் முக ஓவியம் ஆட்சி பெறும். நாளை விருதுக்கு தேர்ச்சி பெறும், காணும் கனவிற்கும் மூச்சு வரும். பூவுலகும் வானுலகும் வாழ்த்தாதோ, பெருகுது என் ஆசை கனவு தூரிகையாய் வாழுகிறேன், காட்சிகளை தேடுகிறேன், பெருகுது என் ஆசை கனவு.
அட போடா மடத்தமிழா அடிமாடாய் போகாதே, கொடுவாளை எடுதமிழா கொத்தடிமை ஆகாதே. தமிழ் வாழ வேண்டுமெனில் தமிழன் வாழ வேண்டும், தமிழன் வாழ வேண்டுமெனில் தமிழன் ஆள வேண்டும். காலம் கலைக்கென மாறிவிடும், காயம் மனதினில் ஆறிவிடும். காலம் கலைக்கென மாறிவிடும், காயம் மனதினில் ஆறிவிடும். மெழுகாய் உருகும் தூரிகையும் மழையாய் தமிழை தூறிவிடும். வான்மழையாய் தேன் தமிழை நான் பெய்வேன், பெருகுது என் ஆசை கனவு. தூரிகையாய் வாழுகிறேன், காட்சிகளை தேடுகிறேன், பெருகுது என் ஆசை கனவு. ஆஹே ஓ ஆ லல்லல்லா, ஆ ஆ